வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் கும்பாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் ஸ்ரீ சுந்தராம தாயார் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் 17 ஆண்டுகளுக்கு பின் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜை மகா பூர்ணாகதியுடன் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புனித கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து புனித நீரை ஊற்றினர். இவ்விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவை சபாநாயகர் ஏபல செல்வம், குடிமைப்பொருள் வழங்கத்துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர அப்பாராவ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஸ்ரீ கனக குஜாம்பாள் சமேத சோழிபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு முன்னதாக உற்சவருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்ட மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி கெங்கையம்மன் கோவிலில் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் ஸ்ரீ வேணுகோபால பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் மகா கருட சேவை உற்சவ திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஸ்ரீ காசி விசாலாட்சி காசி விஸ்வநாத திருக்கோவிலில் வைகாசி மாத மகோத்சவம் வைபத்தை முன்னிட்டு திருக்கல்யாண மகோத்சவம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் சிறப்பு யாகம் செய்யப்பட்டு திருக்கல்யாணம் கோலாகலமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.